வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோல காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டோட ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் வந்து லேட்டஸ்டான அப்டேட் இல்லாம இருக்கு. அதனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சியூஇடி என்ட்ரன்ஸ் டெஸ்டோட டீடைல்ஸ் வந்து ஆத்தரைஸ்டு டேட்டாவை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ப இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி பிஜிக்கு கண்டக்ட் பண்றாங்க. நீங்க பிஏ சோஷியாலஜி படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாதான் நீங்க பிஏ சோஷியாலஜி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ண முடியும். 2025ஓட கைட்லைனை ஃபாலோ பண்ணி சியூஇடி யூஜி 2026க்கு எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு எளிமையா விளங்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Now let's get started. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்களுக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்கு பவர் கொடுக்கறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவங்க தான் இவங்களுக்கு பவர் கொடுத்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சியூடி யூஜி, சியூடி பிஜி, என்டிஏ நீட் எக்ஸாம், என்டிஏ யூஜிசி நெட் எக்ஸாம், இதே மாதிரி பல்வேறு வகையான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி கண்டக்ட் பண்ற சியூடி யூஜி எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பயன் அப்படின்னா, நீங்க பிஏ படிக்கிறீங்க, பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா, பிகாம் படிக்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமா இந்தியாவில் இருக்க அனைத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லும் வந்து நீங்க டிகிரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ஸ்கோரை வந்து வேல்யூவேட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரியான டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த எக்ஸாமோட ஆன்லைன் சப்மிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து மே மாசம் ஆரம்பிச்சு ஜூன்ல வந்து முடிவடையும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த வெப்சைட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். cuet.nta.nic.in. இந்த வெப்சைட்ல தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 1ஆம் தேதி இதற்கான நோட்டிபிகேஷன் வந்து அப்லோட் பண்றாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சியூடி யூஜியோட எக்ஸாம்ல வந்து மொத்தம் 37 டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். 3 செக்ஷன்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அதிகபட்சமா வந்து நீங்க 5 பேப்பர் வந்து சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ்ல ஒரு பேப்பர் கம்பல்சரி சூஸ் பண்ணணும். ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் கம்பல்சரி நீங்க வந்து எழுதியே ஆகணும். இது ரெண்டையும் சேர்த்து 3 பேப்பர் வந்து டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பிஏ ஹிஸ்டரி, பிஏ சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1லிருந்து 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். மொத்தமா வந்து நீங்க 5 பேப்பர்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் மட்டும் தமிழ் மீடியத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் அந்தந்த மொழிகளில் இருக்கும். ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். லாங்குவேஜஸ்ல வந்து 13 லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். இந்த லாங்குவேஜ் செக்ஷன்ல ஏ சப்செக்ஷன் இருக்கும், பி சப்செக்ஷன் இருக்கும். பி சப்செக்ஷன்ல வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டா நீங்க பிஏ பிரெஞ்சு மொழி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பி செக்ஷன்ல பிரெஞ்சு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இந்த லாங்குவேஜ் செக்ஷன்ல ஏல வந்து கம்பல்சரியா ஏதாவது ஒரு பேப்பர் சூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு விருப்ப மொழியா இருக்கும். இங்கிலீஷ் கூட எடுத்துக்கலாம், தமிழும் கூட எடுத்துக்கலாம். நீங்க பிரெஞ்சு படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பி செக்ஷன்ல இருக்க ஃபாரின் மொழியை வந்து நீங்க பிரெஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பிஏ ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறவங்க இந்த பி செக்ஷன்ல ஜெர்மன் லாங்குவேஜ் எடுத்துட்டு ஏ சப்செக்ஷன்ல வந்து இங்கிலீஷோ தமிழோ வந்து எடுத்துக்கலாம். நீங்க சோஷியாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் செக்ஷன்ல இருக்க ஏல வந்து இங்கிலீஷோ தமிழோ எடுத்துக்கலாம். பிஏ வந்து நீங்க விட்டலாம் சூஸ் பண்ணாம. அடுத்த செக்ஷன் வந்து டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். இதுல வந்து 23 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. இந்த ஸ்லைட்ஸ் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 23 ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்க எந்த டிகிரி படிக்க விரும்புறீங்க, இல்லைன்னா எந்த யூனிவர்சிட்டியில படிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சியூஇடி யூஜி வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த வெப்சைட்ல எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த எக்ஸாமை ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான டிகிரி கொடுக்குறாங்க, எந்த டிகிரிக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிபிக் டொமைன் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிபிக் டொமைன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து காமர்ஸ் படிக்க விரும்புறீங்க அப்படின்னா சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஜெனரல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ணும் போதும் அதற்கான யூனிவர்சிட்டி வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 23 டொமைன் சப்ஜெக்ட்ல அடுத்த ஸ்லைட்ல இருக்க லிஸ்ட்டும் வந்து அடங்கும். இதுல வந்து சோஷியாலஜி இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. இதெல்லாம் வந்து சோஷியாலஜி ரிலேட்டடான சப்ஜெக்ட். நீங்க வந்து இதை ஆப்ட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்க, இதற்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல வந்து கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க தமிழ் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க, இல்ல பிற மொழிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மொழியில உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ற மாதிரியே வந்து இந்த சிலபஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்க லிட்டரரி ஆப்டிடியூட், வெக்கபுலரி எப்படி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவே இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. டொமைன் சப்ஜெக்ட் நீங்க சோஷியாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்சிஆர்டியோட 11th 12th புக்ஸ் படிச்சாலே போதும். அதுல இருந்து தான் அதிகபட்ச கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து கம்பல்சரியான ஒரு டெஸ்ட். செக்ஷன் 3ல வந்து இருக்கும். இதுல வந்து ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியும் கேள்விகள் கேட்கப்படும். மென்டல் அபிலிட்டி, நியூமெரிக்கல் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் பத்தியும் கேள்விகள் வந்து கேட்கப்படும்.
இந்த 3 செக்ஷன்ஸ வந்து உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இப்ப செக்ஷன் 1ல வந்து நீங்க சோசியாலஜி படிக்க ஆசைப்படுறீங்க. பிஏ சோசியாலஜி 4 வருஷ டிகிரி அல்லது 3 வருஷ டிகிரி சென்ட்ரல் யுனிவர்சிட்டில படிக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து செக்ஷன் 1ல வந்து இங்கிலீஷ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதர் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து விட்டுறலாம். செக்ஷன் 2ல வந்து அதிகபட்சமா வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 50 கேள்விகள் கேட்கப்படும். 50 கேள்விகள்ல ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண்கள் குடுத்து 250 மார்க் வந்து செக்ஷன் 1ல இருக்கும். செக்ஷன் 2ல வந்து நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா 250 மார்க் மட்டும் தான் இருக்கும். 2னா உங்களுக்கு அடுத்த 250, 3 சப்ஜெக்ட்னா அடுத்த 250, மொத்தமா நீங்க 750 மார்க் வந்து எடுக்கணும். ஒருவேளை நீங்க சோசியாலஜி மட்டும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வெறும் 250 மதிப்பெண் தான் வந்து உங்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும். செக்ஷன் 1ல வந்து 250 மொத்தம் 500. செக்ஷன் 3 அப்படிங்கிறது மேண்டட்டரி. அதனால இந்த மார்க்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் டொமைன் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. சோசியாலஜி மட்டும் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல 250, செக்ஷன் 2ல 250, செக்ஷன் 3ல 250 ஆக மொத்தம் 750. இந்த சோசியாலஜி டொமைனை பேஸ் பண்ணி அந்த மார்க்குக்கு ஏத்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு 3 சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 250, அடுத்து ஒரு 250 அப்படின்னு 750 மார்க்குக்கு கணக்கு பண்ணி 750 இங்க ஒரு 250, 250 அப்படின்னா 1250 மார்க்குக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சியூடி யூஜி எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போறோம். ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ரூ. 1000 வந்து கட்ட வேண்டியிருக்கும். நீங்க குறைஞ்சபட்சம் 3 சப்ஜெக்ட் வந்து எடுத்து எழுதுவீங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா ரூ. 900 மற்ற பிரிவினர்களுக்கு ரூ. 800 வந்து கட்ட வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாம் வந்து இந்தியா மட்டும் இல்லாம துபாய் போன்ற வெளிநாடுகள்லயும் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படுது. அதனால அந்த இடத்துல எழுதுறவங்களுக்கு 4500 வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மாணவர்களும் வந்து குறைஞ்சபட்சம் 3 சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4, 5ன்னு சூஸ் பண்றாங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஜெனரல் கேட்டகரினா ரூ. 400, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு ரூ. 375, மற்ற பிரிவினர்களுக்கு ரூ. 350, வெளிநாட்டுல எழுதுறவங்களுக்கு ரூ. 1800 வந்து கலெக்ட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அதிகபட்சமா 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமா இருந்தது. வர வர நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து 5 சப்ஜெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர். இந்த எக்ஸாம்க்கு நீங்க 12th படிச்ச சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆப்டட் இன் 12th கிளாஸஸ். நீங்க சோசியாலஜி படிக்க விரும்புறீங்க. ஆனா நீங்க படிச்சது பயோமேக்ஸ் அப்படின்னா நீங்க சோசியாலஜி சப்ஜெக்ட் வந்து சியூடில ஆப்ட் பண்ணி படிக்கலாம். ஆந்த்ரோபாலஜி எடுக்கலாம், ஹிஸ்டரி எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், பிசினஸ் ஸ்டடிஸ் எடுக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்து படிக்கலாம். ஆனா நீங்க அதுக்கான மார்க் வந்து எடுத்தாதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் கொடுப்பாங்க. அதனால அதிகபட்சமா 5 சப்ஜெக்ட் எடுக்கணும். அந்த 5 சப்ஜெக்ட்டும் நீங்க வந்து 12th படிச்ச சப்ஜெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி லாங்குவேஜ், அடுத்த சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். மார்க்கிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் தப்பா இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க் வந்து கழிச்சிருவாங்க. நீங்க ஆன்சரே பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மதிப்பெண்ணும் வந்து கழிக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும். இந்தியால இருக்க அதிகபட்சமான சிட்டிஸ்ல வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க. அந்த ஏஜென்சிஸ் மூலமா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல ஏபிசிடி அப்படின்னு இருக்க 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து கேள்விகள் எத்தனை வந்து நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி 60 கேள்விகள் கொடுத்து 50 கேள்விகள் அட்டன் பண்ணா போதும்னு சொன்னாங்க. இப்போ இருக்க நோட்டிபிகேஷன்ல 50 கேள்விகள் கொடுக்கப்படும். அந்த 50 கேள்விகளையும் நீங்க அட்டன் பண்ணணும். எல்லா கொஸ்டின்ஸும் மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. நீங்க ஒருவேளை சோசியாலஜியும் லாங்குவேஜும் ஜெனரல் டெஸ்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 150 கேள்விகள் இருக்கும். அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸும் சோசியாலஜியும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்சத்துல 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 கேள்விகள் வீதம் 200 கேள்விகள் வந்து நீங்க அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி எடுத்தீங்க அப்படின்னா 250 கேள்விகள் வந்து இருக்கும். இதை நீங்க வந்து அட்டன் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். எக்ஸாம்பிளா செக்ஷன் 1ல வந்து நீங்க இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷ்க்கு வந்து 50 கேள்விகள் கேட்கப்பட்டு 250 மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும். செக்ஷன் 2ல வந்து தமிழ் மீடியத்துல வந்து இருக்கும். சோசியாலஜி தமிழ் மீடியத்திலயும் இருக்கும். ஹிஸ்டரி தமிழ் மீடியத்திலயும் இருக்கும். ஆந்த்ரோபாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது டொமைன் மட்டும் தமிழ் மீடியத்துல கொடுத்திருப்பாங்க. எடுத்துக்காட்டா சோசியாலஜி வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல 50 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண்கள் வீதம் 250 மார்க் வந்து கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்றீங்க, ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்றீங்க அப்படின்னா 250 750 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கப்படும். செக்ஷன் 3ல வந்து ஜெனரல் டெஸ்ட் 50 கேள்விகள் 5 மதிப்பெண்கள் வீதம் 250 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அதிகபட்சமா 5 பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1250 மதிப்பெண்கள் வந்து இந்த எக்ஸாம்ல கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 60 நிமிடங்கள். 50 கேள்விகளை 60 நிமிடங்கள்ல வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. எடுத்துக்காட்டா காமர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களை வந்து பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்க சொல்ல மாட்டாங்க. ஜெனரல் டெஸ்ட்ல இத்தனை ஸ்கோர் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடும். அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட CUET
வெப்சைட்ட வந்து ரெஃபர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க பெர்சன் வித் டிசபிலிட்டீஸா இருந்தீங்க அப்படின்னா 20 நிமிடங்கள் வந்து அதிகமான டியூரேஷன் வந்து கொடுக்கப்படுது. எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க இல்லைன்னா பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். எனிவே நீங்க ஃபில் பண்ணும்போது நீங்க படிக்க விரும்புற யூனிவர்சிட்டியோட கண்டிஷன்ஸ் என்ன, அவங்க எத்தனை ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணணும். 10+2 சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதாவது 10th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பண்றவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இன்டர்மீடியரி அதாவது ஜூனியர் காலேஜ் சொல்லுவாங்க சில ஸ்டேட்ல, 2 இயர் பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் 2 இயர் கோர்ஸ் அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில வந்து ஜாயிண்ட் சர்வீஸ் விங்ல வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் கொடுப்பாங்க 10th முடிச்சுட்டு. இவங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாம NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், இதுவும் டிஃபரெண்டான ஸ்கூல் சிஸ்டம் இந்தியால. இவங்க வந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ப்ரொவைடட் இவங்க 5 சப்ஜெக்ட் வந்து எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் யுஎஸ் சிஸ்டம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பப்ளிக் ஸ்கூல் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா நீங்க அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட கிரெடிட் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். ஹையர் செகண்டரி சர்டிபிகேட் ஒகேஷனல் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதலாம். டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவே ஸ்டேட் போர்டோட டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் டியூரேஷன் உள்ள டிப்ளமோ முடிச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். ஜெனரல் சர்டிபிகேட் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இந்த எக்ஸாம் வந்து லண்டன், கேம்பிரிட்ஜ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல வழங்கப்படுது. அதுவும் நீங்க அட்வான்ஸ்டு A லெவல் முடிச்சா மட்டுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆக முடியும். ஹை ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன், இப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பக்காலரேட் டிப்ளோமாவா இருக்கட்டும், இந்த சர்டிபிகேஷன் முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ் வந்து பொருந்தல. நீங்க வெளிநாட்டுல வந்து 12th கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க படிச்சிருக்க சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து 12th எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவலன்ட் ஆனது அப்படின்னு AIU அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். கேஸ் நீங்க 12th எக்ஸாமினேஷன் வந்து எழுதுனீங்க, அது பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமாவது இதுக்கு முன்னாடி எழுதிருக்கணும். அதாவது PUC, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்ல வந்து இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாமா கன்சிடர் பண்ணுவாங்க. மதிப்பெண்ணை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு தடவை நீங்க CUT எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போதும் அந்த யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டிடியூஷனோட ஆர்கனைசேஷனோட அல்லது காலேஜோட கோட்டா எப்படி இருக்கு, கேட்டகரி என்ன, ரிலாக்சேஷன் என்ன, ரிசர்வேஷன்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ன, பிரிஃபரன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 46, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் 36, டீம்டு யூனிவர்சிட்டி 25, பிரைவேட் யூனிவர்சிட்டி 126, மற்ற கவர்மெண்ட் சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 5. இத்தனை யூனிவர்சிட்டிஸும் வந்து இந்த CUT மதிப்பெண்ணை வந்து வேல்யூ பண்ணி அவங்க அட்மிஷன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இந்த CUT மதிப்பெண்ணை வந்து வேல்யூ பண்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் சவுத் இந்தியால ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி பிளஸ் ஹைலி ரேங்க் யூனிவர்சிட்டி ஹைதராபாத் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிலையும் வந்து CUT மதிப்பெண்ணை வந்து வேல்யூ பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 26 நகரங்கள்ல வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒரு 4 சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணணும். எந்த சிட்டில வந்து அதிகமான கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது CUT எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் இமீடியட்டா ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் Mohammed signing off.